பயமுறுத்துற அரக்கர்கள், வினோதமான உயிரினங்கள், நிறைய செல்வங்கள், அதோட மறைஞ்சிருக்கிற பொக்கிஷங்க. இங்க தீய சக்தியும் குடியிருக்கு. யாரும் ஆராய்ச்சி பண்ணாத இடங்கள். தெரியாதுங்கிற வார்த்தையில மந்திரமும் இருக்கு. சில நம்ப முடியாத மனிதர்கள் அந்த மந்திரத்தால ஈர்க்கப்பட்டாங்க. அவங்களோட பேர் தான் ஹண்டர்ஸ். Departure and Friends. Whale Island. இன்னுமா ஏரியோட கடவுளை பிடிக்க முயற்சி பண்றான்? ஆமா, ஒரு வாரமா விடாம இததான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் பிடிச்சிட்டானா அவன் அண்டர் எக்ஸாம் எழுதலாம் நீ சத்தியம் பண்ணிருக்கல. என்ன ஒரு முட்டாள்தனம்! அந்த ராட்சசனை பிடிக்க பெரியவங்களாலே முடியல. இந்த பையனால எப்படி பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? மீட்டர் சாண்டுக்கு அவன் ஹண்டர் எக்ஸாம் எழுதுறது பிடிக்கலையோ இல்லமோ. ஆனா கானோட அப்பாவும் இதே வயசுல தானே பிடிச்சாரு. இவனால அது முடியாது. ஆமா ஆமா, அது நல்லா என்கிட்ட மாட்டிக்கிச்சு. பெருசா இருக்கு. இதுதான் ஏரியோட கடவுளா? 20 வருஷம் ஆச்சுல. எனக்கு தெரியும். கானோட அப்பா இத பிடிச்சாரு. பார்த்ததே இல்ல. அதனாலதான் பையன் பிடிச்சிருக்கான். என்னது? நிஜமாவே அதை பிடிச்சிட்டானா? இங்க பாரு மிதோசா. மிதோசா, பாத்தீங்களா? நான் சொன்ன மாதிரி அதை பிடிச்சிட்டேன். அப்படின்னா நான் ஹண்டர் எக்ஸாம்ல பங்கேற்கலாம்ல? சரியா? நான் நல்லா பண்ணுவேன். கண்டிப்பா எதிர்காலத்துல நான் ஒரு ஹண்டர் ஆவேன். அது ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கு. அந்த ராட்சச மீனை யாராலையும் பிடிக்க முடியாது. அது அதிசயமா கிங்டாம் 12 வயசுல பிடிச்சான். இப்ப அவனோட மகன் அதே வயசுல அதே வேலைய பார்த்திருக்கான். அவனோட கண்களை பார்த்தா அப்படியே அவனோட அப்பாவோட கண்களை பாக்குற மாதிரியே இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கப்புறம்  நாம அவனை தடுக்கவே முடியாது. Departure and Friends. Whale Island. அவனோட கண்களை பார்த்தா அப்படியே அவனோட அப்பாவோட கண்களை பாக்குற மாதிரியே இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கப்புறம்   நாம அவனை தடுக்கவே முடியாது.    அவனோட கண்களை பார்த்தா அப்படியே அவனோட அப்பாவோட கண்களை பாக்குற மாதிரியே இருக்கும்.
நல்லா யோசிச்சிட்டியா கான்? உன்னுடைய சின்ன வயசுலயே உங்க அப்பா உன்னை விட்டுட்டு போயிட்டாரு ஹண்டர் ஆகிறதுக்காக. எனக்கு அது தெரியும். உன்னை வளர்க்கறத விட்டுட்டு அவரு ஹண்டர் ஆக போயிட்டாரு. அது ஒரு அற்புதமான விஷயம். ஹண்டர் ஆகுறது ஒரு நல்ல விஷயம் தானே. அதுக்காக பையனை விட்டுட்டு போறது என்ன தப்பு? அது இவ்வளவு ஆபத்தான வேலை உனக்கு தெரியுமா? உனக்கு எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். புரியுதா இல்லையா? ம். எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும். நான் ஏன் ஹண்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்னா என்னோட அப்பாவுக்கு என்னை விட அது ஏன் முக்கியம்னு தெரியணும். நீ நிஜமாவே ஜிங்கோட பையன்தான். ம். கண்டிப்பா நான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேன். எக்ஸாம பாஸ் பண்ணிட்டு நான் ஒரு பெரிய ஹண்டர் ஆயிடுவேன். நீ சொன்ன மாதிரி பத்திரமா திரும்ப வரணும். கண்டிப்பா பண்ணுவல்ல? சத்தியமா பண்ணுவேன். நாம இப்ப போறது பிங்கி ப்ராமிஸ். யார் அத மீறாங்களோ 1000 ஊசிகளை அவங்க விழுங்கணும். இதுதான் டீல். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற முத்தம். Thank you, Mito-san. இந்த உலகத்திலேயே சிறந்த ஹண்டரா நான் ஆக போறேன். நான் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த ஹண்டரா ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வரேன். உலகத்திலேயே சிறந்த ஹண்டரா? ஆ? இந்த பையன் நம்மள மதிக்கவே இல்லையே. ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான திறமையானவங்க இந்த போட்டிக்கு வராங்க. ஆனா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் தேர்ந்தே எடுக்கிறாங்க. இதெல்லாம் நீ கேட்ட உடனே பயத்துல முடியாதுன்னு ஓடிடாத. என்ன பண்ணிட்டு இருக்க கட்சோ? இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா உன்னால சிறந்த செயலர் ஆக முடியாது. புரியுதா? ஒரே அடியில எப்படி கவுந்துட்டா? ஏய் சோம்பேறியா, அந்த டப்பாவை நகர்த்து. ஐயோ சார் வந்துட்டாரு. ஏய், நான் சொல்றது உனக்கு கேட்கலையா? அந்த டப்பாவை நகர்த்து. பண்ணிடுறேன் கேப்டன். ஒரு நிமிஷம். ஆ? ரொம்ப நன்றி. புயல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நீ புயல் வருதுன்னு எப்படி சொல்ற? அதோ அந்த பறவைகள் தான் சொல்லுது. என்ன? அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய புயல் நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு. உண்மைதான், என்னால அதை உணர முடியுது. என்ன வளர்ற அந்த பையன்? அந்த கண்கள், ஒருவேளை இவன் கேப்டன், பாய்மரம் ரொம்ப நேரம் தாக்கு
பிடிக்காது. நம்ம அதை கீழே இறக்கணும். வாய மூடு, உளராத. இனிமே தான் விளையாட்டு ஆரம்பிக்க போகுது. இப்ப பாரு, உடனே வேலையை ஆரம்பிக்கலாம். நாம இப்போ பறக்க போறோம். அலைகள் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஏய், ஸ்டீரிங் அப்படி. ஓகே கேப்டன். என்ன கொடுமை இது, இவ்வளவு யூஸ்லெஸ்ஸா இருக்கானுங்க. என்ன ஒருத்தன் கூட எழுந்திருச்சு நிக்கல. ஐயோ பாவம், இவனுங்க தான் ஹண்டர் எக்ஸாம் எடுக்க போறானுங்களா? ஒரு தமாஷா இருக்கு. இத சாப்பிடுங்க. இத மென்னு சாப்பிட்டீங்கன்னா சரி ஆயிடும். தண்ணி தண்ணி கொடுங்க. இத எடுத்துட்டு வரேன், ஒரு நிமிஷம். அந்த பையன் இந்த ஆப்பிள் ஏன் இப்படி புளிக்குது? அதான பார்த்தேன். சில பேர் இங்க தாக்கு பிடிச்சு நிக்கிறது ஆச்சரியமா இருக்கு. எப்படி? எக்ஸ்கியூஸ் மீ சார், இதோ தண்ணி. ரொம்ப தேங்க்ஸ். இத முழுசா குடிங்க. உங்க உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கட்சு-சான். முதல்ல உங்க பேரெல்லாம் சொல்லுங்க சீக்கிரம். நான் தான் கான். என்னோட பேர் கூட என்னோட பேரு லியோரியோ. எதுக்காக நீங்க எல்லாம் ஹண்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? இங்க பாருங்க, நீங்க எங்க எக்ஸாமினர் இல்லைன்னா எங்க கிட்ட கேள்வி கேட்க கூடாது. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னோட அப்பா கூட ஒரு ஹண்டர் தான், தெரியுமா உங்களுக்கு? நான் திமிங்கல தீவை விட்டு எதுக்காக இவ்வளவு தூரம் வந்தேன்னா, என் அப்பாவுக்கு ஹண்டர் ஆகுறது ஏன் இவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. திமிங்கல தீவா அப்படின்னு இவன் ஜிங்கோட மகனா தான் இருப்பான். கடைசியா எதிர்பார்த்த நாள் வந்துருச்சு. டேய் பொடியா, எதுக்கு அவர் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க? ஏன் இங்க வந்தோம் தானே அவர் கேட்டாரு. நீ டீமோட சேரவே மாட்ட போலையே. நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல முடியாது. எனக்கு லியோரியோ சொல்றதுதான் சரின்னு படுது. இது ஹே, நீ என்னோட சின்ன பையன் தானே, ஒழுங்கா மரியாதை கொடுத்து பேசு. தேவையில்லாத கேள்விகளுக்கெல்லாம் எனக்கும் பதில் சொல்றதுங்கிறது சுத்தமா பிடிக்காது. ஹே, உனக்கு என்ன காது கேட்காதா? என்ன இருந்தாலும் ஏமாத்துறதுங்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். அதனாலதான் சொல்றேன். இப்ப நான் மட்டும் உண்மையை சொன்னேன்னா இப்ப என்னோட மொத்த ரகசியத்தையும் உங்ககிட்ட இப்பவே வெளிக்காட்டின மாதிரி ஆயிடும். அதனாலதான் வேணான்னு சொல்றேன். சோ அதனாலதான் இப்ப நான் ரொம்ப சைலண்டா இருக்கேன். ஏய், என்ன பார்த்து பேச மாட்டியா? உண்மையை சொல்லணும்னா நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. ஏய் கட்சு, சொல்லுங்க கேப்டன். நீ என்ன பண்ற? எக்ஸாமினேஷன் போர்டு கிட்ட இன்னும் 2 பேர் காலின்னு சொல்லிடு. நீங்க என்ன சொல்றீங்க? இன்னுமா நீங்க கண்டுபிடிக்கல? ஹண்டர் எக்ஸாம் எப்பவோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எது? அந்த வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் மாதிரி நிறைய பேர் ஹண்டர்ஸ் ஆகணும்னு விரும்புறாங்க. எக்ஸாமினர்னால ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா போய் திறமையானவங்களான்னு பார்க்க முடியாது. அதனாலதான் அவங்க எங்களை வேலைக்கு வச்சிருக்காங்க. தேவைப்படுறவங்களை மட்டும் எடுத்து அவங்களுக்கு அனுப்புவோம். இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் இதுக்கு தகுதியானவங்க இல்லைன்னு இப்பதான் போர்டுக்கு தெரியப்படுத்துறேன். ஒரு சின்ன புயல் தான் வந்தது, அத கூட அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அப்புறம் எப்படி ஹண்டர் எக்ஸாம் போவாங்க? ஒன்னு சொல்றேன், இதுல எல்லாத்துலயும் பாஸ் ஆனாதான் நீங்க ஹண்டர் எக்ஸாமுக்கு போக முடியும். அத புரிஞ்சுக்கோங்க. அதனால இப்பவாச்சும் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. அவர் சொன்னது கேட்டீங்களா? இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல.
குரோட்டோ கிளான்ல இப்ப நான் மட்டும்தான் உயிரோட இருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி சில குற்றவாளிகளால என்னோட குடும்பமே நிர்மூலமா மாறுச்சு. நான் ஒரு நாள் கண்டிப்பா ஹண்டர் ஆகி அந்த ஃபேண்டம் ட்ரூப்பியை அழிப்பேன். அப்படின்னா இதுதான் நீ ஹண்டர் ஆகிறதுக்கு காரணமா? ஃபேண்டம் ட்ரூப் ஒரு ஏ கிளாஸ் கும்பல். ரொம்ப மூத்த ஹண்டர்ஸால கூட அவங்கள நெருங்க முடியாது. நீ உன்னோட உயிரையே விட வேண்டி இருக்கும். சாவ நினைச்சலாம் எனக்கு பயமே கிடையாது. நான் பயப்படுற ஒரே ஒரு விஷயம் கோவம் மட்டும்தான். எனக்கு கோவம் வந்தா என் முன்னாடி யாருமே நிக்க முடியாது. அப்படின்னா நீ பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்க. அதுக்கு நீ ஹண்டர் ஆகணும்னுலாம் எந்த அவசியமும் இல்லையே. நான் கேள்விப்பட்டதுலயே இதுதான் ரொம்பவே மட்டமான கேள்வி லியோரியோ. லியோரியோ சான்னு கூப்பிடு. ஹண்டர்ஸால மட்டும்தான் ஒரு சில இடத்துக்கு போக முடியும். தகவல்களும் அப்படிதான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது மத்தவங்களுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமா, உன்னுடைய மூளைக்கு இதெல்லாம் புரியவே புரியாது போல இருக்கே லியோரியோ. ஹே லியோரியோ சார், நீங்க எதுக்காக ஹண்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? நானா ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடுறேன். பணத்துக்காக. பணம் தான் எனக்கு எல்லாமே. பணம் 10 செய்யும். ஒரு பெரிய வீடு, ஜொலிக்கிற காரு. பணத்தை வச்சு எல்லாத்தையுமே வாங்கிட முடியாது லியோரியோ. இதோட 3வது வாட்டி. வெளியில வா. குருத்தோட வம்சத்தையே இப்போ இங்கேயே காலி பண்ணிடுறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி சொல்லுவேன் லியோரியோ? ஒழுங்கா மன்னிப்பு கேள. லியோரியோ சான்னு சொல்ல சொன்னேன். ஏய் பசங்களா, நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்லையே. அவங்க போகட்டும், விடுங்க. ஒரு வாட்டி மிதோசா என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு யார பத்தியாவது தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ஏன் கோவப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்க முழுசா முயற்சி எடுக்கணும். அவங்க 2 பேரும் ஏன் கோவப்பட்டுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க அவங்களுக்கு நேரம் வேணும். அதனால அவங்களே இதை எப்படியாவது பேசி தீர்த்துக்கட்டும். கேப்டன், இங்க பாருங்க. என்னது இது? அதுல மட்டும் நம்ம கப்பல் மாட்டுச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுலயே முழுகிடுவோம். போய் போறவங்களும் எனக்குங்க. சரி, உங்களுக்கு நான் உதவி பண்றேன். அப்ப நீ என் கூட வா. நான் இதை கட்டுப்படுத்துறேன். ஃபுல் எஃபர்ட் போடலாம். சீக்கிரம் நீ சுழற்சி மாட்ட போறோம். நீ என்கிட்ட அப்படி பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும். நீ மன்னிப்பு கேட்டா உனக்கு இப்பவே விட்டுற லியோரியோ. எத்தனை வாட்டி உன்கிட்ட திரும்ப திரும்ப சொல்றது? எனக்கு நீ மரியாதை கொடுக்கணும்னு. உன்ன மாதிரி பொடியன் கிட்ட எல்லாம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். உன்னோட விதியை யாரால மாத்த முடியும்? அடச்சே. மேல தூக்கு இப்போ. நீ ஒரு முட்டாள். உன் காலை மட்டும் நாங்க பிடிச்சி இழுக்கலன்னா இந்நேரம் சொரா உன்னை சாப்பிட்டு ஏப்பம் விட்டுருக்கோம். அது சரி. ஆனா நீ ஏன் இப்படி இருக்கன்னு தான் தெரியல. ஆனா நீங்க என்ன பிடிச்சிட்டீங்களே. ஆ? நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பிடிச்சிட்டீங்க. ஆமா, அதான் நடந்துச்சு. காட்,
கட்சுசா ரொம்ப தேங்க்ஸ்கா, என்னோட உயிரை காப்பாத்திட்ட. நான் அதை நிஜமா தனியா பண்ணல. இவங்க 2 பேரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. இல்ல 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 இல்ல, எனக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டாம். சரி சரி, நீ பொழைச்சதுல சந்தோஷம்தான். சரி, அப்படின்னா என்னோட வேலையை போய் நான் பார்க்கட்டா? என்ன? உங்ககிட்ட கோவமா நடந்துகிட்டு இருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க லியோரியோ சான். என்ன திடீர்னு இப்படி மாறிட்டான்? ஆனா இது நல்லா இல்லையே. பரவாயில்ல, நீ என்ன லியோரியோனே கூப்பிடு. என்னையும் மன்னிச்சிரு. நான் உன் வம்சத்தை பத்தி சொன்னதெல்லாம் தப்புதான், தெரியாம சொல்லிட்டேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, எக்ஸாம் நடக்கிற போர்ட்டு கிட்ட நான் உங்களை பத்திரமா இறக்கி விடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன போதுமா? நிஜமாவா? எங்க டெஸ்ட்? சொன்னல, முடிவெடுக்க வேண்டியது நான் தான். நீங்க 3 பேரும் பாஸ் ஆயிட்டீங்க. அப்புறம் இப்படிதான் கானோட பயணம் தொடங்குச்சு. அவனோட அப்பாவோட கால் தரத்தை பின்பற்றி அவன் ஹண்டராக போறான். அடுத்து பார்க்க போறது டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.